இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையே நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். 1 கொரிந்தியர் 4:16. 1 கொரிந்தியர் 4:16. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ இந்த வார்த்தை என்ன மாதிரி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலரை ஏவி கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் என்ன பின்பற்றுங்கள், என்ன பின்பற்றுங்கள். அப்போ என்ன பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அவரையோ பின்பற்ற சொல்லுகிறார்? அப்படி அல்ல. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்ற வேணும். நான் என்ன மாதிரி பின்பற்றுகிறானோ என்னை பார்த்து நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று தான் அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிஞ்சு கொண்ட தலையங்கம் என்னை பின்பற்றுங்கள். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறி நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தவறி நீரங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாக இருப்பதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வேத வார்த்தைகளை கேட்பதற்காக கூடியிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த 1 கொரிந்தியர் 4:16 நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் என்னை பின்பற்றுங்கள். பவுல் அப்போஸ்தலர் எதற்காக தன்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஏன் அவர் அப்படி கேட்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார், ஏன் அப்படி சொல்கிறார் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று மீண்டும் 1 கொரிந்தியர் 11:1 அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும்
தமக்கு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி தெரியும் என்று நிஜமாகவே நம்புகிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பொதுவாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி தங்களுக்கு முற்று முழுதும் தெரியும் என்ற ஒரு நம்பிக்கையில் வலு உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை என்ன என்று சொன்னால், சிலுவையை பற்றி அவர்கள் எதனையும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை அறிய வேண்டிய பிரகாரமாக அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்பட்ட பின்பு மாம்ச பலத்தில் செயற்பட்டு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை கைவிட்டு தன் வழியை கை கொண்டு பட்ட வேதனைகளை நாம் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் காணக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பவுல் அப்போஸ்தலர் என்ன மாதிரி என்று சொன்னால், ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பின்பு தன்னுடைய மாம்ச பலத்தினால தான் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி தன்னுடைய வழியை கை கொண்டு அவர் நடந்து அதால் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் ரோமர் 7ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்கிறது. இப்போ கேள்வி என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது பவுல் அப்போஸ்தலராலேயே வெற்றிகரமான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாமல் போகுமா இருந்தால் எங்களால் முடியுமோ என்று சொல்லி நாங்கள் கேட்டு பார்க்குறது நல்லது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த நேரத்தில் பவுல் அப்போஸ்தலருக்கு எப்படி இந்த ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுன்ற விவரம் அவருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அப்படி இருந்தும் அவர் தன்னால் வாழ முடியும் என்று சொல்லி தன்னுடைய வழிகளை அவர் கை கொண்டு அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட துன்பங்கள் எல்லாத்தையும் நாம் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ரோமர் 7:24 அவர் சொல்லியிருக்கிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் ரோமர் 7:24 புலம்பி இருக்கிறது. என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், அவர் அடைந்த வேதனையை அம்பலப்படுத்துகிறது. தேவன் நியமித்த வழியை விட்டு விலகி தான் ஒரு வழியை தெரிந்து கொண்டு அந்த வழியின் மூலம் தேவனுக்கு ஏற்ற முறையில் வாழலாம் என்று சொல்லி அவர் வெளிக்கிட்டு கடைசியில் தன்னால் வாழ முடியாது என்பதை அறிந்து, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அவர் புலம்பி இருக்கிறத ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வேதனை அப்போ அவர் பட்ட வேதனை என்ன என்று சொல்லி ரோமர் 7:15 சொல்லப்பட்டு கிடக்கு. கிறிஸ்துவின் சிலுவை, அதுதான் தேவனை பற்றும் வழி, அதுதான் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி. அப்போ அந்த வழியை தெரியாமல் இவர் நியாய பிரமாணத்தை செய்து தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்க முடியும் என்று நினைத்தார். அது அவரால் சாத்தியப்படவில்லை. அப்போ அவர் பட்ட வேதனையை அவர் ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்போ நான் இதை செய்ய வேணும் என்று சொல்லி நான் ஒன்றை விரும்புகிறேன், ஆனால் அதை செய்ய போகும் பொழுது அதை செய்ய முடியாதபடி நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். இவ்வளவு பரிதாபகரமான நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அப்படியா இருந்தால் கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலரே தன்னாலே அப்படி வாழ முடியாமல் இருக்குது, நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார்.
அந்த வேதனைன்ற முடிவில் ஒரு பாரிய உண்மை ஒன்று அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது என்னவென்றால், என்னிடத்தில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு வேதனையை அவர் அறிந்து கொண்டார். நன்மை செய்ய வேணும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி வெளிப்படையாக பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய நிலைமையை அறிவித்திருக்கிறார். அப்போ இந்த உண்மையை விசுவாசிகளோ அவ்விசுவாசிகளோ புரிந்து கொள்ளும் வரைக்கும் விடுதலை அவர்களுக்கு காணல் நீராகவே இருக்கும் என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், ரோமர் 7:18. அப்போ இந்த உண்மையை விசுவாசிகளாக இருந்தால் என்ன, அவிசுவாசிகளாக இருந்தால் என்ன, இந்த உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ளும் வரையும், அதாவது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசிகளுக்கு சாத்தியப்படாது, அது காணல் நீராக இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவ சுபாவம், அதாவது என்ன நடந்தது என்று சொல்லிக்க, அதாவது பவுல் அப்போஸ்தலரில் பாவ சுபாவம் மறுபடியும் ஆளுகை செய்ய தொடங்கி விட்டது. அப்போ பாவ சுபாவம் ஆளுகை செய்ய தொடங்கின உடனே பவுல் அப்போஸ்தலர் நன்மை என்று சொல்லி ஒரு அலுவலை நினைத்து அதை செய்ய போக அவராலே அது செய்ய முடியாமல் போய்விட்டது. அப்போ அதை செய்ய முடியாமல் போனது மட்டுமல்ல, முற்றும் முழுதும் எதிரானதை அவர் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானும் மாம்சமும் உலகமும் தன் கைவரிசையை பவுல் அப்போஸ்தலர் மேல் முற்று முழுவதுமாக பிரயோகித்தன. ஏனென்று சொன்னால், பாவ சுபாவம் எழுச்சி பெற்றதனால பாவ சுபாவம் பவுல் அப்போஸ்தலர் வல்லமையாக செயற்பட தொடங்கினதனால என்ன நடந்தது என்று சொன்னால், மாம்சமும் உலகமும் சாத்தானும் பவுல் அப்போஸ்தலர் முற்று முழுதுமாக தாங்கள் என்ன செய்ய வேணுமோ அதை அதுகள் செய்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தனக்கு சம்பவித்ததை பற்றி அவர் வெளிப்படுத்துகையில், முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய வெளிப்பாடு அவருக்கு அந்த நேரம் கிடைக்கவில்லை. ஆனபடியால் அவர் தனக்கு தெரிந்த நியாய பிரமாணத்தை பின்பற்றி அவர் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ என்று முயற்சித்த உடனே பாவம் உயிர் கொண்டது. தட்சிக்கப்படைக்க செயற்படாமல் போன பாவம் மறுபடியும் உயிர் கொண்டது. நான் மரித்தவனானேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னால் முடியாமல் போய்விட்டது. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். நியாய பிரமாணம் ஜீவன் உள்ளது, ஆனால் எனக்கோ அது மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், ரோமர் 7:9-10. அப்போ ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறையே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்தி கலாத்தியர் 1:11-12 இது பற்றிய விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தி அவருக்கு விடுதலையை கொடுத்தார். அப்போ ரோமர் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பவுலுக்கு நடந்த ஆவிக்குரிய போராட்டம் என்ன என்பதனையும் அதற்கு காரணம் என்ன என்பதனையும் வெளிப்படுத்துகிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் பவுல் அப்போஸ்தலருக்கு நடந்த ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி தெளிவாக சொல்கிறது. அதுக்கு காரணம் என்ன என்பதையும் தெளிவாக ரோமர் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய கிறிஸ்தவர்களை நோக்கி, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என 2 கொரிந்தியர் 13:5 கூறியிருக்கிறார். அப்போ கொரிந்திய கிறிஸ்தவர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் உங்களை பரிசோதித்து பாருங்கள், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் தானோ, நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்கிறீர்கள் தானோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருக்கிறாரோ என்று சொல்லி நீங்கள் உங்களை சோதனைக்கு உட்படுத்த வேணும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 13:5 தெளிவாக கூறியிருந்தார். அப்போ சகல சோதனைகளையும் சந்தித்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தின் மூலம் தான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல தன்னை பின்பற்றுங்கள் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார்? 2 தீமோத்தேயு, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், 2 கொரிந்தியர் 13:5 2 தீமோத்தேயு 4:7 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகல சோதனைகளையும் சந்தித்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தின் மூலம் நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு கூறியிருந்தார். இது பற்றி 2 தீமோத்தேயு 4:7 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவித சோதனையும் சந்தியாத போதகர்களை கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவதனால் என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது? அவர்கள் பிரமாணத்தை போதிக்கிறவர்களே. அவ்வாறான உபதேசம் சாத்தானுக்கு பிரியமாயிருக்கிறது. ஏனெனில் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுபவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கு. அநேகமான போதகர்கள் ஒருவித சோதனையும் சந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். பிசாசினுடைய சோதனைகள் ஒன்றையும் அவர்கள் சந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிரமாணத்தை போதிக்கிறார்கள். அப்படி பிரமாணத்தை போதித்தால் அது சாத்தானுக்கு பிரியமானதுண்டு. ஏனென்று சொன்னால், எவன் நியாய பிரமாணத்தை கைக்கொள்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கலாத்தியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் எந்த மனுஷனாகுதல் நியாய பிரமாணத்தை செய்கிறானோ, எந்த மனுஷனாதல் நியாய பிரமாணத்தை போதிக்கிறானோ அவனுக்கு எதிராக சாத்தான் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ அவர்கள் சிலுவையின் நிமித்தம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சிலுவையின் நிமித்தம் தாங்கள் துன்பப்படாதபடிக்கு பிரமாணங்களை போதிக்கிறார்கள். அப்போ அநேகமான போதகர் பிரமாணங்களை போதிக்கிறதுன்ற காரணம் என்ன? தங்களுக்கு ஒருவித துன்பமும் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரமாணங்களை போதிக்கிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் போதிக்கிறதில்லை. கிறிஸ்துவின் சிலுவையை போதித்தால் துன்பம் ஏற்படும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனபடியால் கிறிஸ்துவின் சிலுவையை போதிக்காமல் அவர்கள் நியாய பிரமாணங்களை போதிக்கிறார்கள். ஆனபடியால் அவர்களுக்கு ஒருவித துன்பமும் இல்லை. இது பற்றி கலாத்தியர் 6:12-13 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும்.
கலாத்தியர் 6:12-13 மாம்சத்தின்படி நல்வசமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் இவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாத படிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மென்ன பாராட்டும் படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது கலாத்திய கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்னால், நீங்கள் அதாவது யூதேயாவிலிருந்து வந்த போதகர்கள் என்ன மாதிரி என்றால், கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் நியாய பிரமாணங்களை செய்ய வேண்டும், நீங்கள் விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதித்தார்கள். அப்போ அவர்கள் அப்படி போதித்ததனாலே அவர்களுக்கு ஒருவித துன்பமும் ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் சாத்தான் அப்படியான போதனைக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் அவன் எடுக்க போறதில்லை. அதே நேரம் அந்த நியாய பிரமாணத்தை செய்ய வழிகிட்ட மனுஷர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று கலாத்தியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் போதகர்மார் பிரமாணங்களை உபதேசிக்குமாறு சாத்தான் உற்சாகப்படுத்துகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். இவர்கள் சாத்தானின் ஊழியக்காரர்களாக இருப்பதனால் 2 கொரிந்தியர் 11:14-15 அவர்களுக்கு எந்த விதமான சோதனையும் ஏற்படுவதில்லை. அப்போ சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் பிரமாணங்களை போதிக்கிறபடியினால் அவர்களுக்கு எந்த விதமான சோதனையும் ஏற்பட போவதில்லை, எந்த விதமான துன்பமும் ஏற்பட போவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையை உபதேசித்தால் அது பலருக்கு இடரலை ஏற்படுத்துகிறது. கலாத்தியர் 5:11 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவையை உபதேசித்தால் போதிக்கிறவருக்கும் இடரல் ஏற்படுகிறது, கேட்கிறவருக்கும் இடர்கள் ஏற்படுகிறது. அநேகமான போதகர்கள் கிறிஸ்துவின் சிலுவையின் நிமித்தம் துன்பப்பட விருப்பம் இல்லாதபடியினால் அவர்கள் பிரமாணங்களை போதிக்கிறார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலரோ கொரிந்தியர்களுக்கு நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என 1 கொரிந்தியர் 1:23 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய இடரல்களும் துன்பங்களும் பவுல் அப்போஸ்தலரை ஆண்டு கொண்டது. 2 கொரிந்தியர் 11:22-28 கலாத்தியர் 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கொரிந்தியர்கள் பவுல் அப்போஸ்தலரை பின்பற்றியது போல நாமும் அவரை பின்பற்றுவோமாக. ஏனெனில் பவுல் அப்போஸ்தலர் தேவனுடைய சகல சோதனைகளையும் அனுபவித்தவர், சகல விதமான சோதனைகளையும் அவர் அனுபவித்தவர். உதாரணமாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது முன்னணியில் நிற்கும் போர் வீரர்களே துப்பாக்கியின் சன்னங்களை அதிகமாக எதிர்நோக்குவார்கள். இப்படியான கட்டத்தில் நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? யுத்தத்தின் முன்னணியில் நின்று போர் புரிந்த அனுபவசாலியை பின்பற்ற வேண்டுமே தவிர பாதுகாப்பு அமைச்சரை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பொழுதும் யுத்தத்தை கண்டிரார். போரின் முன்னணியில் நடக்கும் யுத்தத்திலே அவர் ஒரு பொழுதும் பங்கு பற்றி இருக்க மாட்டார். அப்போ முன்னணியில் நிற்கிற போர் வீரர்களே சகல விதமான தாக்குதல்களையும் எதிர்நோக்குகிறார்களே தவிர அதோட சம்பந்தப்படாத பாதுகாப்பு அமைச்சர் எந்த விதமான யுத்தமும் செய்ய போறதில்லை. ஆனபடியால் அனுபவசாலியையே யுத்தம் செய்ய போறதா இருந்தால் அனுபவசாலி என்ன சொல்கிறாரோ அதையே நாம் கேட்க வேணுமே தவிர அனுபவம் இல்லாத மனுஷர்களுடைய
அனுபவங்களை நாங்கள் கேட்க வேண்டிய அவசரம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாதுகாப்பு அமைச்சர் என்று நான் சொன்னேன், அந்த மனுஷனுக்கு யுத்த அறிக்கை கொடுக்கப்படுமே தவிர அந்த மனுஷனை யுத்த வீரர்கள் பின்பற்றுவது இல்லை என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒரு பொழுதும் சிவந்த சமுத்திரத்தையும் யோர்தான் நதியையும் கடந்ததில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவர்களுக்கு யுத்தத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்படியே அநேகமான போதகர்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை ஒரு பொழுதும் சந்தியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பின்தொடர்வதனால் அழிவே தவிர வேறொன்றும் இல்லை. ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர், நான் அனுபவசாலி, சகல ஆவிக்குரிய யுத்தத்தையும் நான் செய்தேன், நான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறேன், அந்த வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் கள்ள தீர்க்கதரிசிகள் மூலம் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாயாக வந்ததை பவுல் அப்போஸ்தலர் சந்தித்தார். மத்தேயு 7:15. சாத்தான் மனுஷர் மூலமாக கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வரும்பொழுது அவனை எதிர்கொண்டார். 1 பேதுரு 5:8. சாத்தான் ஒளியின் தூதனாக வரும்போதும் அவனை எதிர்நோக்கினார். 2 கொரிந்தியர் 11, 14, 15. இப்படியாக பல்வேறு விதமான ஆவிக்குரிய யுத்தத்தை விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவருடைய மகா வல்லமையோடு பவுல் அப்போஸ்தலர் எதிர்கொண்டார். ஆனபடியால் தான் தன்னை பின்பற்றுமாறு கொரிந்தியர்களை அவர் வேண்டிக் கொண்டார். இந்த அறிவுரை நமக்கும் சேர்த்தே பரிசுத்த ஆவியானவரால் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ நான் மறுபடியும் இதனை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் அனுபவத்தை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேகமான போதகர்களுக்கு சாத்தானோட எந்த விதமான யுத்தத்தையும், எந்த ஆவிக்குரிய யுத்தத்தையும் அவர்கள் செய்ததில்லை. ஏனென்று சொன்னால், அநேகமான போதகர்கள் நியாய பிரமாணங்களை அவர்கள் போதிக்கிறபடியினால், நியாய பிரமாணத்தை போதிக்கிற போதகருக்கு எதிராக சாத்தான் எந்த காலத்திலும் ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டான். ஏனென்று சொன்னால், அதாவது ஒரு மனுஷருக்கும் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பது சாத்தானுக்கு தெரியும். அப்போ நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், போதகர்கள் நியாய பிரமாணத்தை போதித்தால் ஆவிக்குரிய யுத்தம் பற்றி அவர்கள் எந்த விதமான அனுபவத்தையும் பெறாதவர்களாக இருக்கிறார்கள். எந்த விதமான அனுபவத்தையும் அவர்கள் பெறவில்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலரோ என்ன மாதிரி என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது யுத்தம் ஆரம்பமானது. அந்த யுத்தத்தை அவர் சந்தித்தார். அந்த அனுபவசாலியை பின்பற்ற வேணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்